நம்ம வந்து தடா ஃபால்ஸ் உள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ ஒரு ஆஞ்சநேயர் கோயில் வந்திருக்கோம். சூப்பரான ஒரு பிளேஸுங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நான் பார்க்குறேன். நம்ம என்ட்ரு ஆகும் போதே ஒரு பிரிட்ஜ் ஒன்று சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, இந்த சம்மருக்கு அதுக்கும் இந்த மாதிரி வந்து குளிச்சா சூப்பராக இருக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஒரு கேப் ஆகி போச்சு வீடியோ போடுறதுனால. என்னடா இவன் மாஸ்க்லாம் போட்டிருக்காளே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் வந்து இப்போ தடாக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம தடா ஃபால்ஸ் இப்போ தடா ஃபால்ஸ் தான் வந்து வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து பைக்கில் தான் இப்போ கிளம்பியிருக்கோம். நான் இது வரைக்கும் தடா ஃபால்ஸ் ஒரு வாட்டி தான் போயிருக்கேன் பைக்கில், பட் போனதே கிடையாது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் பைக் ட்ராவலில் தடா ஃபால்ஸ் போக போகிறோம். ஸோ சென்னையிலேருந்து கிளம்பியாச்சு. இட்ஸ் அரௌண்ட் 70 to 80 kilometers. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். அப்படியே போயிட்டே என்னெல்லாம் இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ ஆந்திராக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். கண்டினியூங்க ரைடு. இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 kilometers தாண்டி வந்துட்டோம் சென்னையிலேருந்து. அண்ட் இன்னும் ஒரு 40 kilometers இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆஞ்சநேயர் கோயில் வந்திருக்கோம். சூப்பரான ஒரு பிளேஸுங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நான் பார்க்குறேன். நம்ம இப்போது டுவர்ட்ஸ் தடா சென்னையிலேருந்து தடா போகிறீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 டோல் வரும், கும்முடி பூண்டி தாண்டி. ஸோ அந்த டோல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் வித்தின் 3 kilometersக்குள்ளேயே இந்த டெம்பிள் வரும். இந்த சைடு நீங்கள் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த டெம்பிள் விசிட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஆஞ்சநேயர். ஸோ மறக்காமல் இந்த சைட் போகிறவங்களா இருந்தால் இந்த டெம்பிள் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. ஸோ சச் அ பீஸ்ஃபுல் பிளேஸ். ஸோ நம்ம வந்து தடா ஃபால்ஸ் உள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சார்ஜஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. காருக்கு பார்த்தீங்கன்னா 300, பைக்கு 50 rupees அண்ட் ஒரு பர்சனுக்கும் 50 rupees ப்ளஸ் ஸ்டில் கேமரா அப்படின்னா 200 அண்ட் ஃபார் ஆட்டோ அண்ட் அதர் வெஹிக்கிள்ஸில் வந்து 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து உள்ளே போகிறோம் நம்ம. இதுதான் வந்து கார் பார்க்கிங் ஏரியா அண்ட் 2-wheeler பார்க்கிங்க்கு அந்த சைட் செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. இங்கே உள்ளே என்ட்ரு ஆகும் போதே ஒரு கேன்டீன் இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம ஃபுட் வாங்க முடியும் வாங்குறதா இருந்தால். இஃப் நாட் நீங்கள் அங்கே வரும்போதே எங்கேயாச்சும் வில்லேஜில் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது. இது உள்ளே பார்த்திங்கன்னா இத்தனை பிளேசஸ் இருக்குது. நம்மளுக்கு டைம் இருக்கிறத வச்சு நம்ம எத்தனை கவர் பண்ண முடியும்னு பார்க்கலாம். அண்ட் அதோட மேப் இது. நம்மளுக்கு என்டர் ஆகும் போதே ஒரு பிரிட்ஜ் ஒன்று சூப்பராக இருக்குது. நடந்து போகிற மாதிரி தண்ணிக்கு நடுவில் சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. ஃபிஷ் இருக்கா அதில்? ஓ, இந்த பாண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிஷ்ஷஸ் இருக்குது, குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ். நேச்சுரல் ஃபிஷ் இது. நல்ல 100 ரூபாய்க்கு இது பண்ணுறதுக்கு 1000 காலம் வச்சுருவோம்.
இது ஆக்சுவலி ஒரு ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் மாதிரி தான். குரங்கு வெட்டுறதுக்கு ஆளுக்கு ஒரு குச்சி எடுத்துகிட்டு வராங்க. ஆக்சுவலி இங்கே நிறைய மங்கீஸ்லாம் இருக்குது. நீங்கள் உள்ளே வரும் போதே வந்து ஏதாச்சும் ஒரு குச்சி எடுத்து கையில் வச்சுக்கோங்க, மங்கீஸ்லாம் விரட்டி விடுறதுக்கு. ஃபேமிலியோடு வரலாம், நாட்டு அந்தளவுக்கு ரிஸ்க்கெல்லாம் கிடையாது. பட் ஸ்டில் ஃபார் சேஃப்டி மெஷர்ஸ் கையில் ஒரு குச்சி இருக்கிறது நல்லது. டைமிங் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மார்னிங் 8 o'clockலேருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும். நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 12:30 ஆகிடுச்சு. தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இதுவே அழகாக நம்ம உட்காந்து எல்லோரும் குளிக்கிற மாதிரியான பிளேஸ் நல்லா இருக்குது. ஸோ அங்கங்கே இந்த மாதிரி பெஞ்ச் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க உட்காந்து நம்ம சாப்பிட்றதுக்கு. மாமா அவ்வளோ வாங்கிக்கோ, பாப்பா வாங்கிக்கோ. பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல அந்த பிளேஸ். ட்ரெக்கிங் போகணுன்னு ஆசைப்படுறவங்க இங்கே கண்டிப்பாக வரலாம். பட் கொஞ்சம் ஏஜ் பீப்புளெலாம் கொஞ்சம் டவுட் தாங்க. நீங்கள் வந்து என்னென்னா ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட்டாக பார்ட்ஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்லேயே தண்ணி இருக்கும். ஸோ அங்கேயே நீங்கள் வந்து குளித்து என்ஜாய் பண்ணிக்கலாம். இஃப் நடக்க முடியும், நீங்கள் யங்ஸ்டர்ஸ் உள்ள ஓரளவுக்கு ஏஜ் இருக்க பீப்புள் நடக்க முடியும்னா யூ கேன் கம். இப்போ பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஒரு 2 to 3 kilometers உள்ளே வந்திருப்போம். ஸோ இன்னும் ஒரு 200 meters சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. சூப்பராக இருக்குது ஆக்சுவலி பார்க்குறதுக்கே. நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது பட்டர்ஃப்ளைஸ். அப்பாடா ஃபைனலி we have come. ஆக்சுவலி இது ஃபைனல் கிடையாது. இதுக்கு மேலே இன்னும் நீங்கள் வந்து போகணும் ஃபார் வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு இது மாதிரி இருக்குது, பேசேஜ் மாதிரி. அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா பாண்ட் மாதிரி இருக்குது. நிறைய பேர் குளிச்சிட்ருக்காங்க. ஸோ இது உள்ள தான் நாங்கள் போயிட்டு இப்போது கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்களா நிறைய பேர் இருக்காங்க உள்ள. ஆக்சுவலி இந்த கல்லில் கொஞ்சம் நடக்க டஃப்பாக இருக்குது. பார்த்தீங்களா இந்த சம்மருக்கு அதுக்கும் இந்த மாதிரி வந்து குளிச்சா சூப்பராக இருக்கும். எவ்வளோ பேர் இருக்காங்க, அங்கே ஆளுங்களே காணும். இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ பேர் இருக்காங்க. பார்த்து இப்படி வாங்க. ஸோ நாங்கள் வந்து ஜாலியாக இப்போ தான் குளிச்சு முடித்தோம். இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி.
இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் குளிச்சுட்டே இருக்காங்க. ஸோ டைம் வந்து 4 ஆக போகுது. அதனால நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். ஆக்சுவலி நாங்கள் ஃபால்ஸ் கிட்டே இன்னும் போகல. இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணிட்டு போனால் நம்ம வந்து ஃபால்ஸ் கிட்டே போகலாம். ஸோ இஃப் யூ கம்மிங் இயர் ப்ளீஸ் கோ அண்ட் see the falls also. ஸோ இதோட நம்ம வந்து நெக்ஸ்ட் ட்ரிப்பில் மீட் பண்ணலாம். until then bye bye.